இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது. சத்தியமாக சிவாலி உங்களுடன் இருப்பதால் தான் இன்று இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பவானி ஆனந்த் பேசும் பொழுது இது இவ்வளவு உன்னிப்பா கேட்கறீங்களேப்பா, இனி எப்படி வறுமை இருக்கும், இப்படி ஏழ்மை இருக்கும், இனி நல்லாதாங்க இருப்பீங்க. சாத்த உடனே நேர புத்தர்கிட்டயே செல்கிறது. புத்தர் செல்கிறார், என் சீடன் வந்து விட்டான், என் சிவாலி வந்து விட்டான் ஐயா அப்படின்றாரு. உடனே அங்கே அவரது அந்த புத்த மடாலயம் எங்கும் செல்வம் நிறைகிறது. இப்ப பார்த்துட்டு இருக்க உங்க வீட்லயும் செல்வம் நிறையுங்கய்யா, நிறையும். ஒன்னும் மனசு வருத்தப்படாத தாயி, உனக்கும் செல்வம் நிறையும். இதை தாய்லாந்து மக்களும் சீனர்களும் அதிகமாக பின்பற்றுகிறார்கள், ஜப்பானியர்களும் இதை செய்கிறார்கள் எனும் பொழுது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். இவர் பெயரை சொன்னாலோ இவரை நினைத்தாலோ அவ்விடத்திலே செல்வம் பெருகும், தடையின்றி வாழ்க்கை செல்லும். உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஏன்னா புத்தர் கிட்ட 2 மாணவர்கள் உண்டு. ஒருத்தர் பேரு சாரி புத்தா அப்படின்னு பேரு. இந்த சாரி புத்தா வந்து ஞானத்துல ரொம்ப சிறந்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆன்மாவை பற்றி, மறுபிறப்பை பற்றி, முக்தி மோட்சம் இதெல்லாம் கேட்கணும்னா சாரி புத்தா கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு பிறவியிலும் இவர் புத்தர் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாராம். புத்தர்னா ஒரு புத்தர் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புத்தர் இருப்பார்கள். ஞானம் அடைந்தவர்களை புத்தர் என்று அழைப்பார்கள். அப்போ எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரர் கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே செல்வம் பெருகட்டும். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வந்துட்டு அதை பத்தியே பேசிடுவோம். நிறைய பேர் வந்துட்டு இந்த கடன் தொல்லை இதுல இருந்தெல்லாம் விடுபடணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், பொருளாதார சுதந்திரம் இருக்கணும், பொருட்கள் சேரணும். இதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்க காமனான இது. சோ அத பத்தியே சொல்லிருங்க. சகோதரி, நியாயமான கேள்வி. இதற்கு ஒரு அதி அற்புதமான பரிகாரம், தீர்வு எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இதை தாய்லாந்து மக்களும் சீனர்களும் அதிகமாக பின்பற்றுகிறார்கள், ஜப்பானியர்களும் இதை செய்கிறார்கள் எனும் பொழுது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். ஜப்பான், சீனா, தாய்லாந்து, எல்லா சவுத் ஈஸ்ட் ஏசியா முழுக்க இது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரியும். என்னன்னாங்க, புத்த பெருமானை பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கருணையே வடிவானவர் கௌதம புத்தர். அவரே சொன்னார், என் சீடர்களில் மிகவும் சிறப்பானவர் சிவாலி என்றார். பேரை மட்டும் கேட்டுக்கோங்க, சிவாலி, சிவாலி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவாலி என்னன்னா சிவாலி தேரர் என்று சொல்லுவார்கள். இவர் பேரையும் இவர் கதையையும் கேட்டாலே செல்வம் மிகுதியாக வரும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியால அவர் பேரை சொல்ற இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பணம் கொட்டி கிடக்கும். எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு செல்வம் வரும். இந்த சிவாலி தேரர் எவ்வாறு, சிவாலி எப்படி இந்த நிலையை, சிவாலி தேரர் சொல்றீங்க, தேரர்னா ஒரு மரியாதைங்க, ஐயா, மாண்புமிகு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல. அப்ப சிவாலி அவருடைய பெயர். இவருக்கு என்ன ஆற்றல்னா, இவர் பெயரை சொன்னாலோ இவரை நினைத்தாலோ அவ்விடத்திலே செல்வம் பெருகும், தடையின்றி வாழ்க்கை செல்லும். உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, ஓகேங்களா? 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி, 11ஆம் இடம் லாபஸ்தான அதிபதி, 8ஆம் இடத்து மறைவு ஸ்தானத்திலிருந்து 7ஆம், அதெல்லாம் தாண்டி அருளக்கூடியவர் சிவாலி. புத்தருடைய சீடர், புத்தருடைய முதன்மை சீடர்களில் ஒருவர். ஒரு காலகட்டத்துல பெரிய பஞ்சம் வந்துருது புத்தரோட காலகட்டத்துல. உலகம் முழுக்குமே இப்ப எல்னினோ அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, பயிரெல்லாம் எடுத்து முடிஞ்சிருது, யாருக்குமே உணவே இல்லை. எல்லாரும் போய் புத்தர்கிட்ட கேக்குறாங்க, சிவாலி இருக்கக்கூடிய மடத்துக்கு போ அப்படின்றாரு. வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது, வரவங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்குது, பணம் கிடைக்குது, எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. மற்றொரு முறை புத்தர் பெருமான் அவரை பற்றி எல்லாரும் உணரணும்னு சொல்றாரு சிவாலிகிட்ட, நீ ஒரு 500 பேரை கூட்டிட்டு காட்டுக்கு போயிரு அப்படின்னாரு. அந்த காட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடைக்காத காடு. அதாவது சில சொல்லுவாங்க வானம் பார்த்துக்க பூமி அப்படின்னு இல்லையா, நான் வானம் பார்த்த பூமியில பாலைவனத்துல 500 பேரை கூட்டிட்டு போறாரு. எங்க இருந்தோ தெரியல, திடீர்னு அந்த பூமி எல்லாம் நல்லா பசுமையாயிடுது, மக்கள் வராங்க, உணவு கொடுக்குறாங்க, இவருக்கு தேவையான வசதிகள் ஏற்பட்டுருது. வந்தவங்க 500 பேருமே நல்லா இருக்காங்க, இவர் நம்பி சென்றவர்கள். அப்பொழுது புத்தர் பெருமானிடம் இதற்கான காரணத்தை கேட்கிறார்கள். ஏங்க இந்த சிவாலி கிட்ட மட்டும் என்னங்க பவர் இருக்கு? ஏன்னா புத்தர் கிட்ட 2 மாணவர்கள் உண்டு. ஒருத்தர் பேரு சாரி புத்தா அப்படின்னு பேரு. இந்த சாரி புத்தா வந்து ஞானத்துல ரொம்ப சிறந்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆன்மாவை பற்றி, மறுபிறப்பை பற்றி, முக்தி மோட்சம் இதெல்லாம் கேட்கணும்னா சாரி புத்தா கிட்ட கேட்கணும்.
இன்னொருவர் மொகலானான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மொகலானா வந்து சித்து விளையாட்டுகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல உலகத்திலேயே கரை கண்டவர்னு கருதப்படக்கூடியவர் இன்னி வரைக்கும். அப்போ இவங்க 2 பேர் தெரியுதோ இல்லையோ, சிவாலியோட பேர் நிறைய பேருக்கு தெரியும். சிவாலி பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லி இருக்க மாட்டார். அதே போல எந்த சித்து விளையாட்டுகளையும் விளையாண்டதாக கிடையாது. ஆனா ஒரு இடத்துல அவர் பேரை கேட்டா வறுமை போயிடும், சரியாயிடும். அப்புறம் செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும். கையில ஒரு கொடை வச்சிருப்பார், அப்படின்னா காப்பாற்றக்கூடிய கொடை. மற்றொரு கையில ஒரு பேக் வச்சிருப்பாரு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. எப்பவுமே பிக்ஷுன்னா கையில ஒரு இதுதான் வச்சிருப்பாங்க, ஆனா இவர் கொடுக்கறதுக்கு ஒரு பேக் வச்சிருப்பார். இவர் ஒரு பிறவியிலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். அப்போ அந்த பிறவியில் சிவாலி வந்து ஒரு பிறவியில ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். திடீரென்று ஞானத்திற்கு ஒரு தேடல் ஏற்படுகிறது. ஒரு சிறிய பொருளை வந்தவருக்கு தருகிறார். தந்ததுமே அந்த புண்ணியம் அவர் கணக்கிலே சேருகிறது. சேர்ந்ததும் அந்த தர்மத்தின் மதிப்பு அவர் உள்ளம் உணர துவங்குகிறது. ஒரு காலகட்டத்திலே தன்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை எல்லாம் அவரவருக்கு பகிர்ந்து விட்டு தியாகத்திலே சென்று விடுகிறார். ஒரு பிறப்பு முடிஞ்சிருது. அடுத்த பிறப்பிலே வருகிறார். சற்று ஏழ்மை நிலை இருக்கிறது. அதாவது வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் என்பது. ஆனா அந்த நேரத்துல அவர்கிட்ட ஒரு உணவுப் பொருள் இருக்கிறது. அதை கூடுதல் விலைக்கு கேட்கிறாங்க. அவர் சொல்லிடுறார், எந்த சூழ்நிலையிலும் நான் நியாயமான விலையில் தான் விற்பேன், இதற்குரியது இல்லைன்னா ஒரு துறவிகள் வந்தா இலவசமா கொடுப்பேன்னு கொடுத்துட்டார். அப்போ அந்த நெய், அதுக்கு தேன், அதெல்லாம் இலவசமாக தந்து விடுகிறார். அந்த புண்ணியமும் சேர்ந்து விடுகிறது. இந்த 2 புண்ணியமும் சேர்ந்த உடனே அதற்கு அடுத்த பிறவியிலே இன்னும் சற்று பெரிய நிலையிலே ஒரு வணிகராக பிறக்கிறார். இந்த வணிகராக பிறந்த உடனே என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ்ல ஞானம் வருகிறது. இல்ல ஒவ்வொரு பிறவியிலும் இவர் புத்தர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாராம். புத்தர்னா ஒரு புத்தர் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புத்தர் இருப்பார்கள். ஞானம் அடைந்தவர்களை புத்தர் என்று அழைப்பார்கள். அப்போ இவர் கேட்கிறார், எனக்கு எல்லா பிறவியிலையும் கருணை என்ற ஒரு குணம் வேண்டும். அந்த புத்தர் கேட்கிறார், உனக்கு எதானு வேணுமாப்பா? ஏற்கனவே 2 பிறவியில நீ சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் என் அக்கௌண்ட்ல எனக்கு தெரியுது, ஏதானு வேணும்னா கேளு, தந்துடுறேன் சிவாலி கிட்ட கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றார், எனக்கு எல்லா நிலைகளிலும் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற மனம் வேண்டும், இந்த கருணையை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. சரி உனக்கு இனிமே கருணை வந்துடும் அப்படின்ட்டு உடனே இவர் ஒரு ஸ்டேஜ்ல துறவியா மாறிடுறார். மாறி அப்படியே காட்டுல போயிட்டு இருக்காரு. அந்த காட்டுல போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து உணவு தர்ம தேவதை டெஸ்ட் பண்ணுது. ஓகே, இந்த சிவாலி நிஜமாலுமே அப்படி என்ன பாராட்டுறதுக்கு இருக்கு, ஒரு உணவை தருவோம்னு தராங்க. அந்த 3வது பிறையில அந்த உணவை வாங்கி உண்டு விட்டு அப்படி பின்னாடி போகும்போது ஒரு நாய்க்குட்டி பசியில படுத்துட்டு இருக்கு. எவனும் தன் கல்லால போட்டு அதை அடிச்சு வச்சிருக்கான். கீழே 5 பப்பீஸ். இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பப்பீஸுக்கு இவர்கிட்ட கேட்கறதுக்கு தெரியாது. அந்த தாய் நாய்க்குட்டி அப்படி சாகர தெருவாயில அப்படியே பார்த்துட்டு இருக்கு. சிவாலி தன் வாயில உணவு இருந்து உள்ள போயிருக்கு இல்லையா, டக்குன்னு எடுத்து அதை வெளியில வாங்கி எடுத்து கொடுத்து காப்பாத்திடுறாரு. காப்பாத்தினோடனே அப்படியே அந்த தாய் நாய்க்குட்டி அப்படியே பார்த்துட்டு சிவாலிய பார்த்துட்டு போயிருது. அந்த 5 குட்டிகளும் பிழைச்சிருது. ராத்திரி போய் தியானத்துல உட்காருகிறார். என்னால இந்த உலகத்துக்கே உதவணுமே, நான் என்ன இந்த மாதிரி எத்தனை உயிர்கள் இருக்கும், என்கிட்ட காப்பாத்துறதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு தவத்துல உட்காந்துட்டு அப்படியே அந்த பிறவி முடிஞ்சிருது. அடுத்த பிறவியிலே பெரும் மன்னனாக பிறக்கிறார். பக்கத்து நாட்டோட ஒரு ஈகோ கிளாஷ் எல்லாருக்கும் ஏற்படுது. சிவாலியோட பிறப்பு என்ன உணர்த்துதுன்னா, நம்ம மனிதன் என்று சொன்னால் சில சமயங்களில் வீழ்ச்சி அடைகிறோம், சில சமயங்களில் வெற்றி பெறுகிறோம். அடுத்த பிறவியில் மன்னனாக பிறக்கும் பொழுது ஒரு நாட்டிற்கு போக வேண்டிய உணவை 7 நாள் தடை செய்து விட்டார். அந்த தடை செய்த வினையை மீண்டும் உணர்கிறார். நம்மளால 7 நாள் பட்டினி கிடந்துட்டாங்கன்னு அதை திருத்திக் கொள்ள வேண்டிய முயற்சி எல்லாம் செய்து விட்டுகிறார். ஆனா அந்த பிறவி முடிஞ்ச உடனே அடுத்த பிறவியிலே ஒரு மன்னனுக்கு அந்த மன்னனுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டிய நேரம் அது. அந்த தாய் பிரசவ பலியிலே துடிக்கிறார், குழந்தை வரமாட்டேனுது. மருத்துவர்கள்லாம் அழகாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா மகாராணி வந்து போயிடுவாங்கன்ட்டு. ஆனா அவ கருவுற்ற நாளில் இருந்தே நாட்டில் நல்லவை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வரப்போற குழந்தை யாரு? சிவாலி. அவர் செஞ்ச புண்ணியமும் இருக்கு, வினையும் இருக்கிறது. உடனே அவங்க அப்பா ஓடி போய் புத்தர்கிட்ட அழுகிறார், என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுங்கய்யா, நீங்க தான் ஐயா. உடனே புத்தர் சொல்கிறார், வரப்போவர் என் சீடன், நான் பாத்துக்கிறேன், ஒரு சின்ன வினை இன்னியோட சரியா போயிடும் இந்த கேரக்டர். ஏன்னா அவங்க அம்மாவுமே அந்த மன்னனா இருந்த பிறவியிலே ஐடியா கொடுத்தவங்க. அவங்க 2 பேரோட வினையும் தடுக்கிறது. குழந்தை வெளியில் வருகிறது. வந்த உடனே அது ஞானத்தின் வார்த்தைகளை சொல்ல துவங்கியது. பிறப்பின் நிலையற்ற தன்மை, அதே போல வந்து செல்வத்தின் நிலையற்ற தன்மை, இதெல்லாம் சொல்ல துவங்குது. வரவங்களுக்கு எல்லாம் எடுத்து தருது. திடீர்னு பார்த்தா அந்த நாட்டுல செல்வம் ஒரே நாள்ல எல்லாரும் ரொம்ப கோடீஸ்வரங்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. பணம் எங்கெங்க இருந்தோ அதோட புண்ணிய பலன் இருக்கு அந்த குழந்தைக்கு, எல்லாம் நிறைந்து விடுகிறது. அப்ப அந்த குழந்தை சொல்லுகிறது, எனக்கு இதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை,
எனக்கு துறவில் தான் விருப்பம். ஏன்னா அது பல பிறவியில துறவி தானே, மீண்டும் ஞாபகம் வந்துருச்சு. உடனே அந்த தாய் சொல்கிறார், என்ன விட்டு போறேன்றியப்பா. உடனே அந்த தாய்க்கு அந்த குழந்தை சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நீ போன பிறவியில எனக்கு அம்மாவா இருந்த, நான் யுத்தம் எல்லாம் பண்ணேன், மறந்துட்டியாமான்னு சொன்ன உடனே அவ அப்படியே சிவாலி ஆச்சரியத்தோட பாக்குறா. பார்த்த உடனே நேர புத்தர்கிட்டயே செல்கிறது. புத்தர் சொல்கிறார், என் சீடன் வந்து விட்டான், என் சிவாலி வந்து விட்டான் ஐயா அப்படின்றாரு. உடனே அங்கே அவரது அந்த புத்த மடாலயம் எங்கும் செல்வம் நிறைகிறது. இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க வீட்லயும் செல்வம் நிறையுங்கய்யா, நிறையும். ஒன்னும் மனசு வருத்தப்படாத தாயி, உனக்கும் செல்வம் நிறையும். அப்ப எல்லா பக்கமும் பணம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்து விட்டது. சிவாலி வாழ்நாள் முழுவதும் தானம் தர்மம் என்பதை செய்து கொண்டிருந்தார். சிவாலி இருக்கக்கூடிய இடத்திலே வறுமை கிடையாது. சிவாலியின் பெயரை சொன்னால் அங்கே ஏழ்மை கிடையாது, செல்வம் நிறைந்து விடும். இதுதான் சத்தியம். அப்போ கடைசி நாள் வரைக்கும் அவ்வாறே செய்து கொண்டிருக்கிறார். எனினும் யோசிக்கிறார், இது அவரோட கடைசி பிறவி. சிவாலிக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நிலையை விட்டு நான் சென்றதற்கு பிறகும் இந்த குழந்தைகள் பசியால் வாடக்கூடாது. திருப்பி கேட்கிறார், அந்த பிரபஞ்ச சக்தியிடம் அதன் எண்ணங்களால் கேட்கிறார், இல்லை சிவாலி, இந்த வடிவத்திற்கு பிறகு உனக்கு பிறப்பே கிடையாது. ஆனா உன் பேரை யார் நினைக்கிறாங்களோ, உன்னை யார் நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுல இனி ஏழை இருக்காது, செல்வம் பெருகும், சந்தோஷம் பெருகும், கேட்ட அனைத்தும் கிடைக்கும் என்பார்கள். இப்ப சிவாலிய கேட்டுட்டீங்க, உடனே அடுத்த லைன் கேட்பீங்க, அண்ணா சிவாலி சிலை எங்கன்னா ஆன்லைன்ல கிடைக்கும், பெருசா வைக்கலாமா சின்னதா வைக்கலாமா, வீட்டுக்கு லெப்ட்ல மாட்டலாமா ரைட்ல மாட்டலாமா, எத்தனை தடவை சிவாலியை கூப்பிடணும்? அந்த கதையில எப்பவுமே நான் சொல்லக்கூடிய கதைகளில் அந்த கண்டென்ட் தான் முக்கியம். கதையின் நாயகன் சிவாலி தான். அங்க சிவாலி தேரர் அவர் என்ன செய்தார்? புத்தருடைய வழிமுறைகளை பின்பற்றினார். புத்தர் சொன்ன அந்த கருணை, நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு, அதை பின்பற்றினார். அதை தவிர என்ன செய்தார்? நாய்க்குட்டிக்கு அவர் செஞ்ச சின்ன புண்ணியம், புத்தர் சொன்ன கருத்து, அது பல மடங்கு அவர் விருட்சமாகி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. இங்க எத்தனையோ அவர் பிறவிகள்ல சண்டையெல்லாம் போட்டிருக்காரு, ஒரு மன்னனை தோக்கடிச்சிருக்காரு, எத்தனையோ நடந்துருச்சு அவரால் தவறுகள். அத்தனைக்கு நடுவில் ஒரு நல்ல பாயிண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, நாய்க்குட்டிக்கு உணவு கொடுத்து காப்பாத்தினார். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே அவருக்கு புத்தர் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது. பிறப்பற்ற தன்மை என்று சொல்லக்கூடிய கடைசி பிறவியை அச்சீவ் பண்ணிட்டாரு. மனுஷனுக்கு முக்கியமான விஷயம். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, சிவாலியோட வாழ்க்கையில் இருந்து நாம் அந்த கருணையை பழகி கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு சிவாலி தேரரின் அருள் கிடைக்கும். உடனே அவர் ஒரு போட்டோ மட்டும் வச்சு சிவாலி தேரரே அப்படின்னா ஆகாது. இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது. சத்தியமாக சிவாலி உங்களுடன் இருப்பதால் தான் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பவானி ஆனந்த் பேசும் பொழுது இது இவ்வளவு உன்னிப்பா கேட்கறீங்களேப்பா, இனி எப்படி வறுமை இருக்கும், இப்படி ஏழ்மை இருக்கும், இனி நல்லாதான் இருப்பீங்க. சிவசிவா. நன்றி ஐயா.